அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேர்களே, லைஃப் எதையோ நோக்கி போயிட்டுருக்கு. எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு தெரில. சில பேருக்கு நான் இந்த ஒரு பர்டிகுலரான இலக்கை நான் நிர்ணயிச்சிருக்கேன், அதை நோக்கி நான் பயணிச்சிட்ருக்கேன். சில பேர் அந்த இலக்கை எட்டியிருப்பாங்க, அந்த இலக்கை எட்டின பிறகு அடுத்து எதை நோக்கி பயணிக்கணும்னு தெரியாத நிலையில் இருப்பாங்க. சில பேருக்கு இலக்குங்கிற ஒன்றையோடு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன், நான் எதை நோக்கி போகணுங்கிறத நான் இன்னமும் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைகள்லையும் இருப்பாங்க. அப்போது இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு தன்மையை நோக்கி இருக்கும். இதில் பொருள் சார்ந்த இலக்குகள், இதில் பொருளை நோக்கி போகக்கூடிய இலக்குகளுக்கு போது ஒரு வீடு கட்டுறது, இல்லை ஒரு பெரிய கார் வாங்கிறது, இல்லை இந்த பொசிஷனில் இந்த ஒரு ஜாப்ல நான் போய் இருக்கிறது, இல்லை இந்த ஒரு பர்டிகுலரான நாட்டில் போயிட்டு நான் குடியுரிமை வாங்குறது, இல்லை அங்கே போய் நான் வசிக்கிறது, இல்லை இந்த இடத்த நான் போய் சுற்றி பார்க்கறது, இந்த இடத்துக்கு போயிட்டு நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சிடுறது. இன்னும் வெகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதனையை நான் செய்யணுங்கிறது என்னுடைய இலக்காக இருக்குது. இல்லை இந்த ஒரு பதவி, ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டான லைஃப்பில் ஏதோ ஒரு சமயத்த ஒரு விதமான இலக்குகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். இன்னும் சில பேருக்கு சொல்லணும்னா, இந்த இலக்கை நான் முன்னாடி வச்சுருந்தா, அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு 50 வயசு இருக்கும், ஆனால் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், இது எட்டப்படாத இலக்கு அப்படிங்கிறது போல் இதை நீயாச்சும் பண்ணணுன்னே தன்னுடைய இலக்கை தன்னுடைய சந்ததியர்கிட்ட திணிக்கிறது. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இலக்கு அப்படிங்கக்கூடிய தருணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதோ, இல்லை இலக்கே இல்லாமல் சில பேர் பயணிச்சுட்டு இருக்கிறதோ, இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினோட தன்மையை நோக்கி. நீ எதுக்குடா பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசுக்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்மளே சப்ப கட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம சொல்லிக்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இலக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஆனால் என்னதான் நமக்குள்ளுக்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம மனசு கேட்கும், எதுக்கு பிறந்தோன்னு தெரில, எதுக்கு வாழ்கிறோன்னு தெரில, எதுக்கு நம்ம சாக்க போகிறோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை பற்றி தான் இந்த வீடியோஸ் நாம் பேச போகிறது. சரி, அப்போது இலக்கை நோக்கி பயணித்தல் அப்படிங்கும் பொழுது அது அந்த எப்பயிலேருந்து அந்த இலக்கு நமக்கு தோன்றுச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் மாறி இருக்கும். ஸ்கூல் லைஃப்பில் போயிட்டு கேட்கும்போது என்ன ஆக போகிறோன்னு உங்கள் டீச்சர் கேட்டிருப்பாங்க, உடனே சொல்லுவீங்க டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில பேர் தன்னுடைய இலக்கை எட்டியிருப்பாங்க. அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு கல்வி எடுத்து படிக்கிறது இலக்காக இருந்திருக்கும். அந்த கல்வி படிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த இடத்துல ஜாப் அமையணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக இருந்திருக்கும். நிறைய பேர் அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் அதை அட்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு உட்காந்து அதை விட ஒரு பெரிய ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லையோ நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது, சில பேர் அதையும் கூட அட்டைன் பண்ணிட்டு அதுலேயும் அப்கிரேடைசேஷன் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்தாலும் அதை நாம் அடைந்த பிறகு அடுத்து அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த இறக்கும் தருவாய் அப்படின்னு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, முதுமை போக்குன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படி லைஃப்பை திரும்பி பார்ப்போம், நம்மளே கொஞ்சம் செல்ஃபாக கேல்குலேட் பண்ணிக்கிட்டு சரி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் எல்லாம் ஓகே தான், அடுத்தது என்ன பண்ணலாம், நம்மளை எப்படியும் செத்துருவோம் அப்போது அங்கே போய் நம்ம கொஞ்சம் சொகுசாக இருக்கணும், என்ன பண்ணலாம், கொஞ்சம் தர்ம காரியத்தெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணோன்னா அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருந்துடலாம். சுற்றி முற்றி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஓகே நான் சேஃப்டியாக செக்யூர்டாக இப்போ நான் சாக தயாராகிட்டு எப்போ கடவுள் எழுதிக்கிட்டால் நான் தான் இத்தனை கோவில் புனஸ்காரங்கள் பூஜைகள் இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய தர்ம விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக இந்த உலகத்தில் நான் தான் தலை சிறந்தவன் அதனால் நான் தான் ரொம்பவும் தர்மவான் அப்படிங்கக்கூடியதெல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரை போயிட்டு நீங்கள் தட்டி எழுப்பி கேட்டால் கடவுளுக்கு என்ன தெரியும் என்ன மாதிரி ஒரு நல்லவன் இல்லை அப்படி தான் எல்லாருமே பேசுவாங்க ஆனால் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே கடவுள் இருப்பார் நம்ம தான் ரொம்ப கிட்டக்க க்ளோஸ் மாதிரி. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் நமக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தான் ஒரு அசம்ஷன்ஸ் தோணும், அதை நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் நம்மளே நம்ம எந்த இடத்துல கடவுள் நோக்கி இருப்போம் நம்மளே செல்ஃப் அசஸ்மெண்ட்டு அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் தப்பாக இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளே செதுக்கி அந்த நிலைப்பாட்டுக்கு உயர்த்திக்கக்கூடிய உயிர்களாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். சரி, இப்போது நான் இந்த கோல்ஸு இலக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசினேன். ஆனால்
ஒரு ஆன்மாவினுடைய இலக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளுக்க சில பர்செப்ஷன்ஸை நான் பேசுகிறேன் வந்துட்டு. அப்போ நமக்கு தெரியும் உடல், உயிர், ஆன்மா. இதுல உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய பிசிக்கல் பாடி. உயிர் அப்படிங்கிறது இந்த உடம்பு இயங்குறதுக்காக ஒரு ரத்த ஓட்டமா நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல 9 விதமான வாயுக்கள்னு எடுத்துக்கோங்க. வந்துட்டு ஒரு விஷயத்த இயங்குறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியலுங்கிறது உயிர் அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு இதுல ஆன்மா அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வந்துட்டு இந்த ஆன்மா ஒரு விதமான இலக்கோட தான் கண்டிப்பா இந்த ஒரு உடலை எடுத்திருக்கும். வந்துட்டு அப்போ அதனுடைய இலக்கு என்னவாக இருந்திருக்கும், என்னென்ன விதமான இலக்குகள் அதன் மீது திணிக்கப்பட்டிருக்கும். முதல் விஷயம், இந்த ஆன்மாக்கு சில விதமான கர்ம விஷயங்கள்ங்கிறது இருக்கும். நம்ம போன பிறப்புகள் என்னதோ சில நல்ல தீய விஷயங்களை பண்ணியிருப்போம். அதனுடைய கர்ம விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டு இதுல பின்னோக்கி நம்மளுடைய ஆத்மாவை நோக்கி வரும். ஆன்மா ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கும். இந்த கர்ம விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிச்சு முடிச்சுட்டு இதை விட நல்ல ஒரு உயரிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். வந்துட்டு அப்போ அந்த கர்ம விஷயங்கள் அனுபவிக்கிறதுங்கிறது நம்ம கிரக ரீதியா நம்ம பார்த்துடலாம், எல்லாமே ஓகே. கர்மக்காரகன் சனி பகவான் இந்த முடிச்சுகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பார். ஆனா ஏதோ ஒரு உயரிய ஒரு இலக்கை நோக்கி நாம அடைய போறோமே அப்படிங்கும் பொழுது, அந்த உயரிய போக்கு அப்படிங்கும் பொழுது அதை எப்போ அடைய முடியும், எதை நோக்கி, அதாவது எது நமக்கு கிடைக்கணும் அது சார்ந்த ஞானத்தை நாம் அடையும் பொழுது. ஞானம் அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் அ வேர்ட். ஞானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு புக்கு கிடையாது. வந்துட்டு ஞானம் அப்படிங்கிறதுல நிறைய தாற்பயங்கள் இருக்குது. ஒன்றை பத்தி உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட ஞானம் உங்ககிட்ட இல்லை. அந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருச்சுன்னா அது சம்பந்தமான ஞானம் உங்ககிட்ட இருக்குது. இதுதான் வந்துட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை அறிந்து தெரிந்து அனுபவித்து புரிந்து அதை பற்றி நல்லா வந்துட்டு அப் டு டேட் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது, அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்தாலும் அதை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது. அப்போ தான் அதில் வந்துட்டு ஞானம் அடைஞ்சிட்டோம். அது வரைக்கும் அதை பற்றி எனக்கு தெரியும், அதை நம்ம பண்ணி முடிச்சு அதை நல்லா அனுபவிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பேர் நல்லா அதில் எனக்கு ஒரு ஞானமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. வந்துட்டு அப்போது உலக தத்துவார்த்தகமான விஷயங்கள்லாம் ஓகே, இதெல்லாம் மெட்டீரியலைஸ் லைஃப்லாம் ஓகே. டபக்குன்னு ஒரு நிமிஷத்துல தூக்கிடும். வந்துட்டு யமதர்மராஜா டபக்குன்னு ஒரு செகண்ட்ல தூக்கிடுவார். வந்துட்டு பெருசா பேர் புகழ் சம்பாத்தியம் டபக்குன்னு ஒரு நிமிஷத்துல தூக்கிடுவார். வந்துட்டு நான் வந்துட்டு இறந்த பின்னும் என்னுடைய பேர் வாழும், யார் வந்து பாக்குறதுக்கு. ஒரு நிமிஷத்துல அந்த உலகத்தை அடிச்சு இப்படி ஒரு உழுக்கிட்டாருன்னா எல்லாம் இடிச்சு போச்சுன்னா அவன் பேரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. வந்துட்டு எத்தனையோ மகா சக்கரவர்த்திகள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனையோ ராஜாக்கள்லாம் ஆண்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் தன்னுடைய பேரை ஏதாச்சும் ஒரு கல்ல தான் எழுதி வச்சுக்கலாமே தவிர்த்து கடவுள் ஒரு உழுக்குனாருன்னா ஒன்றும் இருக்காது. இது வரைக்கும் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் உலகத்தை ஒரு ஷேக் பண்ணிட்டா அந்த மாமனிதர்களோட பேர் கூட இங்க இருக்க போறது. அப்போ என்ன, எந்த பர்பஸுமே இல்லை என்னோட லைஃப்க்கு. வந்துட்டு நான் என்னென்னவோ நான் கற்பனை பண்ணி வச்சுக்கணும், இது சாதிக்கணும் அது சாதிக்கணும் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த சிற்றுலகத்திற்கு உட்பட்டு நீங்க செய்யக்கூடிய சாதனைகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சிற்றுலகத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கும். அப்போ பேர் அண்டத்திற்கு, அப்போ உங்களுடைய எண்ணமும் செயலும் இந்த சிற்றுலகத்தை நோக்கியே இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த உலகத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். இந்த உலகத்துல நீங்க தாண்டிங்க அப்படின்னா எதுவுமே நிக்க போறது கிடையாது. வந்துட்டு பேர் அண்டத்திற்கு அப்படிங்கக்கூடிய வரிசையில நான் என்ன நாசால போயிட்டு உட்காந்துட்டு ராக்கெட் விட்டு விண்வெளிக்கு நான் போகணுமோ. வந்துட்டு நான் விண்வெளிக்கு போகணும்னு சொல்றதுல ஒரு விதமா ஓகே, ஆனா யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க, உங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய எண்ணமும் அது சேர இருந்தால் கொஞ்சம் நல்லதுதான். வந்துட்டு அப்போ பிரபஞ்சத்தை நோக்கினா உங்களுடைய பார்வையை விசித்தரித்து, அதாவது வந்துட்டு அதிகமா பிம்பப்படுத்தி பார்த்து
நான் ஏதோ இங்கே வாழ்கிறேன், என்னமோ நான் பண்ணணும்னு ஒரு இலக்கை நான் வச்சிருக்கிறேன். இந்த இலக்கை நோக்கி நான் பயணித்து அதை நான் அடைஞ்சிட்ட பிறகு அது எத்தனை காலங்கள் என்னால் தக்க வச்சுக்க முடியும்? நான் இறந்து போயிட்டுன்னா அது இருக்குமா? ஓகே, சந்ததியருக்கு அதெல்லாம் ஓகே. உங்களுடைய அதனுடைய கர்மாக்களுக்கு உட்பட்டு அதனுடைய லைஃப்பை வந்துட்டு அனுபவிச்சு தான் தீரும். நீங்கள் பெருசாக சம்பாரித்து வச்சாலும் அந்த சந்ததியருக்கு வந்துட்டு போதிய அறிவு அதை காவந்து பண்ணக்கூடிய தன்மைகள் இருந்தால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டேட்டுக்கு போகும். நீங்கள் சம்பாரிச்சே வைக்கலனா அது தன்னுடைய கர்ம விஷயங்களை நல்லபடியாக இருந்து வந்துச்சுன்னா அது தேவையான விஷயத்த அதுவே சம்பாரிச்சுக்கவும் போகுது. நான் அதுக்காக அவங்களுடைய சந்ததியர்களை செக்யூர் பண்ணக்கூடிய அன்செக்யூர் பண்ணுறதுக்காக சொல்ல வரல. நீங்கள் என்னதான் நீங்கள் முடிவெடுத்து பண்ணினாலும் கூட உங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அவருடைய கர்மாவை சார்ந்து அவருடைய இன்ப துன்ப விஷயங்களை அனுபவிக்க போகிறாங்க வந்துட்டு. ஓகே, ஆனால் அது மனித வாழ்க்கைக்கு உட்பட்டு உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளால் யோசிக்கும் போது அதுக்கு மேலே நம்மளால் யோசிக்க முடியாது. நான் பண்ணுதான் ஆவேன். அதனால நான் அதை அவாய்டும் நான் உங்களை பண்ண சொல்ல பண்ணுங்க. ஆனால் இந்த மெட்டீரியலைஸ்ட் லைஃப்ல பேரலைஸ்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இது எத்தனை காலத்துக்கு இருக்க போகுது? நான் ஒரு பெரிய லேண்டு வாங்குறேன், எத்தனை வருஷம்? 100 வருஷம் கையில் வச்சுருக்க போறியா? அதுக்கு மேலே செத்து போயிடுவா வந்துட்டு. அதில் என்னத்தை அனுபவிக்க போகிற? உருண்டு பெறல போறியா? பிறண்டுக்கோ. சரி, பணம் நிறையா இருக்குது வந்துட்டு. சரி, என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிடுவேன் வந்துட்டு? ஐ மீன் சாப்பாடை சொல்கிறேன். சரி, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறியா? சரி, பண்ணிட்டு போ. எங்கேயோ வந்து ஒரு இடத்துல தான் உட்காந்து ஆகணும் வந்துட்டு. நான் என்னென்னவோ அங்கே இங்கேயும் சுத்த போகிறேன், எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறேன். சரி, அனுபவிச்சு முடிச்சுட்டு உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட் வாட் இஸ் வாட்? இந்த உலகத்தில் என்ன தான் ஆக்சுவலாக உன்னுடைய பர்பஸ் என்ன? நிறைய பேர் இதுதான் டிக் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. என்னதான் வேணும் இந்த உலகத்துல? எதுக்கு தான் நீ பிறந்திருக்கிற வந்துட்டு? சரி, இவங்கெல்லாம் போயிட்டு இப்படி மீட் பண்ணணும், அப்படி பண்ணணும், நிறைய ஃபேம் என்னை பார்த்து எல்லாருமே வந்துட்டு பெரிய ஆளுன்னு சொல்லணும் வந்துட்டு. சரி, சொல்லிட்டாங்க, அசம்ஷன்ஸ் தான் எல்லாம். நீ தான் பெரிய ஆள், இந்த உலகமே உன் காலில் தான் விழுந்து கிடக்கணும்னு நினச்சிக்கோ. இல்லை, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வாட்ஸ் நெக்ஸ்ட்டு? வேற எதுனாச்சும் வேணுமா? சரி, ஓகே, அதையும் வேணாலும் இருந்த மாதிரி கிடைச்ச மாதிரி ஒரு செகண்ட் அசம்ஷன் பண்ணிக்கோ. நீ தான் மிகப்பெரிய ஜாம்பவான், நீ ஒரு பெரிய வந்துட்டு இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னன்னு வேணாலும் நீ உன்னை அசூம் பண்ணிக்கோ வந்துட்டு. நீ எல்லாமே உனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் நினச்சா கிடைக்கிறது எல்லாமே இருக்கும். சரி, ஓகே, எல்லாமே ஃபைன். அப்போது எண்ட் ஆஃப் த டே நீ சாக போகிற வந்துட்டு, செத்து போக போகிற. இப்போ எதை நீ தூக்கிக்கிட்டு மேலே போகிற? ஒன்றும் கிடையாது. நீ தங்க வைடொலி எது வச்சாலும் அடுத்தது யாருக்கோ ஒருத்தவனுக்கு அவன் கர்மப்படி சில பேருக்கு அது கிடைக்க போகுது வந்துட்டு. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மேலே ஏறி போய் ஆகணும் வந்துட்டு. ஸோ அதனால எப்பேற்பட்ட நீ சக்கரவர்த்தியா வாழ்ந்தாலும் மேக்சிமம் அனுபவிக்கிற ஏஜ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட 60ன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதுக்கப்புறம் உன்னோட அனுபவ பிராப்தத்து இருந்தாலும் உன்னால அனுபவிக்க முடியாது. சரி, ஓகே, 100 வருஷமே வச்சுக்கோ வந்துட்டு. 150 வருஷம் ஆமாம் மாதிரி வேணாலும் கடந்துட்ட பிறகும் மேலே தான் போய் ஆகணும். சரி, இப்போது ஆன்மா ஒரு செகண்டு இந்த உடம்பு விட்டு ரிலீஸ் ஆகி வெளில வந்து இப்படி பார்க்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வந்துட்டு. அப்போது அதனுடைய திங்கிங் என்னத்தையோ நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்காக வந்துட்டு வேறு ஏதோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ அடைஞ்சு வச்சுருக்கிறனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருச்சுன்னா அந்த ஆன்மா. புத்தருக்கு இப்படி தான் யோசிச்சிச்சு. போர்க்காலத்தில் எல்லாரையும் அடித்து நகர்த்தி சாகடிச்சிட்ட பிறகு அப்படி ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன், நம்ம என்னத்தை சாதிக்கிறதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், எனக்கே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் யோசிக்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாலும் அடுத்த பாத்வே அடுத்த ட்ராக்கு தெரியாமல் அப்போ புத்தருடைய ஞானத்தன்மைகள் அப்போது எப்போ எலாபரேட் ஆகுதுன்னா இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது, இதை தாண்டி என்னவோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உட்கார்றாரு இல்லையா. அப்போது தன்னுள் நுழைந்து தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உள்முகமாக உற்று நோக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் ஆன்மா ஒளி பெற்று நமக்குள்ள இருக்கும் ஆன்மா ஒளி பெற தூங்குது. அப்போதான் நீ எந்த வயசுல உட்காந்து நீ உனக்கு உள்ளுக்குள்ள பாக்குறியோ தெரியாது. உள்ளுக்குள்ள உட்காடுறதும் சாதாரண லேசுப்பட்ட காரியம் கிடையாது, சும்மா உட்காடுறது கிடையாது. நீ உள்முகப்படுத்தி நீ போறதுக்கு முன்னாடியே மண்டையில இருக்கிற இக்காலத்து பிரச்சனைகள் எல்லாம் மண்டைக்குள்ள ஒலட்டு போட்டு ஓட்டும். என்னதுக்கு தேவையில்லாம உட்காந்துட்டு இருக்கோன்னு மண்டை குடைச்சல டார்ச்சலாம் இருக்கும். கடந்து உள்முகப்படுத்தி உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும்.
அப்போ பார்க்கும் பொழுது சரி, இந்த இடத்துல நம்ம பகவத்கீதைக்குள்ள வந்துருவோம். வந்துட்டு இப்போ வாழ்ந்த ஒரு மகத்தான மகான்கள்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? ரமணர் சொல்லியிருப்பாரு, ஒண்ணுமே இல்லை, உரிக்க உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நான் மனசே முதல்ல கிடையாது, அதில் உடைச்சிட்டு அதை தூக்கி போட்டுரு, முதல்ல வந்துட்டு மனமே ஒரு பிம்பம் தான் அப்படின்னு இருப்பாரு. சரி, அப்போ கிருஷ்ணருடைய தாற்பயத்திற்கு உட்பட்டு இந்த ஆன்மாவினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, நம்ம எதை நோக்கி நம்ம பார்க்கணும், எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்க்க போனீங்கன்னா 2 விதமான யோகங்கள், பக்தி யோகம், கர்மயோகம். கர்மயோகம் அப்படிங்கும் பொழுது, கர்மம் அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியா 10வது பாவகம் சொல்லுவோம். அப்போ செயலிற்கான யோகம், எவ்வாறு ஒரு செயலை செய்ய வேண்டும், என்ன மாதிரியான செயலை செய்யணும், எப்படி அந்த செயலை செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாருன்னா, முதல் விஷயம், நான் தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நிப்பாட்டிட்டு வந்துட்டு, நீ அந்த செயலை செய்யல. ஏன்னா அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், உன் ஜாதகத்துல இப்படி விதிக்கப்பட்டிருக்குது, நீ இப்படி செய்யற அப்படிங்கிறது. இன்னமும் மெய்ஞானம் தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நாம் இதை செய்யவில்லை, ஒரு சக்தி நம்மை உந்தி நம்மை கருவியாக உபயோகப்படுத்தி இதை செய்ய வைக்கின்றது. அப்போ இந்த சக்திக்கு சாட்சி பூதத்தையும் தாண்டி கடவுளினுடைய ஒரு பிம்பம் அப்படிங்கிறத எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு விதமான உந்து சக்தியின் வெளிப்பாடுனால செய்ய வைக்குது. சரி, அப்ப நான் அந்த செயல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னா உன் மனசாட்சி ஒரு விதமா இதை செய்யின்னு சொல்லி ஒரு செயல் சொல்லும் இல்லையா? அந்த செயலை நீ செஞ்சுட்டேன்னா பிரச்சனையே கிடையாது. வந்துட்டு அந்த மனசாட்சிக்கு விரோதமா நீ ஒரு செயலை செய்யற தெரியுமா, அப்பதான் கர்மா தொடங்குது. வந்துட்டு நீ ஒரு செயலை செய்யும் பொழுது உன் மனசு குத்துச்சு அப்படின்னா நீ உன்னுடைய விதிக்கு அப்பாற்பட்டு நீ ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டேன்னு அப்ரிஷியேட் பண்ணும் மனசாச்சு. ஆனா விதிக்கு அப்பாற்பட்டு நீ ஒரு தீய செயலை செய்யறங்கும் போது உன் மனசாச்சு உன்னை குத்தும், உன்னுடைய பாதைகள்ல நீ விலக ஆரம்பிக்கிற. அப்போ கர்மா வந்துட்டு சனீஸ்வர பகவான் ஒரு கணக்கு புதுசா தொடங்கி எழுதுறாரு. சரி, பேக் டு த பாயிண்ட். கர்மயோகம் எப்படி செயலை செய்ய வேண்டும்? செயலை செய்யி, நான் தான் செய்யறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட செய்யாத, அதை நீ கண்டிப்பா செய்யல. உன்னை நீ வந்துட்டு ஒருவரால் ஆட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு பொம்மை தான் நீ பொறுத்த வரைக்கும். வந்துட்டு நான் தான் அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகள் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி என்னால வந்துச்சு அப்படின்னு ஆடாத. வந்துட்டு அதையும் இப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு விசித்தரிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிம்பமான ஒரு பிரபஞ்சமா நின்று இங்க பேசுறாரு. வந்துட்டு செயலை செய்ய வைப்பவனும் நானே, இந்த செயலை செய்பவனும் நானே, இந்த செயலின் மூலம் வரக்கூடிய விளைவுகளும் எனக்கே, இந்த செயலை செய்யக்கூடிய அர்ஜுனனும் நானே, இந்த செயலை பிரதிபிம்பமா வாங்கிக்கக்கூடிய துரியோதனனும் நான் தான். வந்துட்டு அப்படிங்கிறார். அப்போ இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மாலேருந்து பலவிதமான ஆன்மாக்கள் பிரிஞ்சது. இந்த பலவித ஆன்மாக்கள் தான் ஒவ்வொரு விதமான சட்டைகளை அணிஞ்சு துரியனாகவும் சரி அர்ஜுனனாகவும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு சார் கொண்ட ஆத்மாக்குள்ளேருந்து தான் எல்லா விதமான அதாவது வந்துட்டு உயிர்களும், அதாவது வந்துட்டு உயிர்கள் உற்பத்தியோடு உடல்களும் தோன்றியது. வந்து அப்போ நம்ம செயல் நமக்குள்ளுக்கே நம்ம செஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா பிரிஞ்சு வந்தாச்சு, ஒரு விதமான ஞானத்தை பெற்று திரும்ப அந்த ஆன்மா கூட உள் சேர போறோம். இது வந்துட்டு பரந்த பிரம்மத்தோடு இணைதல் அப்படின்னு சொல்றது. வந்துட்டு சரி, அப்போ இந்த செயலை செய்யறதுக்குள்ளுக்க வந்துடுவோம். செயலை நீ செய்யும் பொழுது நான் தான் செய்யறேன் அப்படிங்கக்கூடிய இயல்பு வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசாச்சு குத்தும். வந்துட்டு ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆகும் பொழுது ஒரு 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 பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்ல ஒரு 10 பேருக்கோ கூட உதவிகரம் செய்யாம வாழ்றது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த வாழ்க்கையை பிறகுன்றதுக்கு பிறக்காமல் இருக்கலாம். வந்துட்டு அப்போ உங்களுடைய எண்ணம் உங்களை மட்டுமே நோக்கி உங்களை மட்டுமே திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களுடைய ஆன்மா வந்துட்டு வெளியில வரும் பொழுது இதெல்லாம் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்குமான்னு யோசிச்சிடும். வந்துட்டு அப்போ மற்றவர்களுக்கு உபயோகப்படுறது மாதிரி செயல்படுறது. வந்துட்டு 2.
செல்ஃபிஷ் எண்ணம் இருக்கக்கூடாது, இந்த செயலை நான் தான் செய்யறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரக்கூடாது வந்துட்டு, கர்வம் வரக்கூடாது வந்துட்டு. இந்த செயல் அப்போ நீங்க நான் தான் செய்யறேன்னு நீங்க ஒரு செயலை நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நல்லது மற்றும் தீய கர்மாக்கள் உங்ககிட்டக்கே தான் வந்து நிற்கும் வந்துட்டு. ஸோ எப்போதுமே இதே கர்ம விஷயத்துக்குள்ளே இதே பந்தத்துக்குள்ளே தான் சுத்திட்டு இருப்பீங்க வந்து. ஸோ நீங்க எப்போ மனசால அந்த செயலை செய்து வரக்கூடிய பலனை நீங்க துறக்குறீங்களோ அப்போதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல அடுத்த ஆத்ம நிலைக்கு நீங்க உயர்றீங்க. இந்த உடம்பு செய்யற செயல் நான் செய்யல, இந்த ஆன்மா வேறு இந்த உடம்பு வேறு அப்படிங்கறது அப்பதான் நீங்க பிரிஞ்சு வெளில வர்றீங்க. முதல் விஷயம். அப்போ ஒரு செயலை செய்யறதுல கர்ம யோகத்துல அதனுடைய பலனை வந்துட்டு எதிர்பார்க்காம பண்ணு அப்படிங்கிறது வந்துட்டு. சரி, பக்தி யோகத்துக்கு வரணும் அப்படின்னா நீ சமர்ப்பித்து, உன்னால நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்துட்டு இதெல்லாம் நீ பண்ண முடியாது. உன்னால வந்து பார்த்தா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த நான் பண்ணணும், எதுக்காக நான் பண்றேன், ஏதாச்சும் ஒரு ஆரிஜினேட் பாயிண்டே இல்லாம உன்னால எதுக்குமே பண்ண முடியாது. அப்போ ஏதாச்சும் ஒரு இதற்கிட்ட இதை சமர்ப்பிக்கணும். இந்த செயலினுடைய வினை விஷயத்தை ஒரு இடத்துல வந்து சமர்ப்பிக்கணும். அப்போ நீ ஒரு நல்லது செய்யற அப்படின்னா இந்த சமர்ப்பண உணர்வு ஏதாச்சும் ஒரு கடவுள்கிட்டயோ கிருஷ்ணரோ முருகனோ இல்ல ஏதோ ஒரு தெய்வத்திற்கிட்ட உங்களுடைய அந்த செயலின் மூலம் வரக்கூடிய விளைவுகளை நீங்க சமர்ப்பிக்க கத்துக்கணும் வந்துட்டு. முதல் விஷயம். அப்போ நான் வந்து கெட்டது செஞ்சுட்டு நான் கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சிடலாமா அப்படின்னா நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நல்ல செயல்கள் நீ செய்யும் போது மட்டும்தான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ செய்ய முடியும். அப்போ செய்யும் பொழுது அதுல கூட ஓரவஞ்சனம் இல்லாம அந்த பலனை முழுமையாக கடவுள்கிட்ட கூடிய சமர்ப்பிக்கக்கூடிய உணர்வுகள் எப்போ வருதோ அப்பதான் ஆன்மா மேல்நிலை பெறும். நீ செய்யக்கூடிய செயல்கள்ல திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். எது செஞ்சாலும் ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்காத. நீ செய்யறது எல்லாமே நல்லதாக செய்யணுங்கிறத மாத்திரம் யோசி. அப்போ நீ இதை செய்யும் பொழுது அதை கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமா சமர்ப்பிச்சுட்டு செஞ்சு பாரு வந்துட்டு. லைஃப்ல எதையோ போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி ஐயோ நான் இதை பண்ணுமா அதை பண்ணுமா, இது பண்ணா எனக்கு இப்படி வருமா அதை பண்ணா இப்படி வருமா, நீ என்ன செஞ்சாலும் உலகம் 2 நிமிஷம் ஆடிச்சுன்னா எல்லாம் உளுந்துரும் வந்துட்டு. யாருமே இந்த உன்னதமான எல்லா மனிதர்களுமே ரொம்ப ஞான தன்மைகள் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே இந்த பிறவியை கடக்கிறதுக்கு தான் இந்த பூமிங்கக்கூடிய மீடியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வந்துட்டு. அப்போ நீ கடக்கிறதுக்கு தேவையான முதல் விஷயமே என்ன அப்படின்னா சமர்ப்பண உணர்வு. ஏதோ ஒரு விஷயத்துல சமர்ப்பிக்கணும் முதல் விஷயம். அப்போ சமர்ப்பண உணர்வு வரும் பொழுது சமர்ப்பணத்திற்கும் பந்தத்திற்கும் டிஃபரன்ஸ் வேறு. நீ சமர்ப்பிக்கும் பொழுது அது மேல பந்த உணர்வு ஏற்படக்கூடாது. இது எப்படி சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கடவுளுடைய ஒரு நிலைக்குள்ளுக்க நீ சமர்ப்பிக்கிற வந்துட்டு. இப்போ அதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு பந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது வந்துட்டு. இந்த பந்தம் இந்த ஒரு உணர்வு நிலையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க முருகன் மேல நீங்க சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப இக்கட்டான முக்கியமான ஒரு விஷயம். சில பேருக்கு இது புரியாது. முருகன் மேல நீ சமர்ப்பிக்கிற அப்போ முருகன் உன்னை அரவணைச்சு நோக்கிறது போல பாத்தீங்கன்னா பல செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இயல்பு காலகட்டங்கள்ல நல்ல முருகன் அரவணைக்கும் பொழுது எந்த விதமான நீங்க செயல்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சமர்ப்பண உணர்வு நல்லா இருக்கும். முருகனுடைய பிளெஸிங்ஸ் நல்லாவே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இடர்பட்ட காலகட்டங்கள் ஏதாச்சும் கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா உடனே முருகனை தூக்கி விட்டு எஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பந்தத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ ஒரு நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது, நீங்க வந்துட்டு கடவுளை ஆற தழுவுறீங்க, கட்டி அணைக்கிறீங்க, வந்துட்டு சந்தோஷப்படுறீங்க. அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அதே கடவுளை நீங்க திட்டுறீங்க அப்படின்னா இது என்னுடைய உரிமை, நான் இதை திட்டுவேன், தட்ஸ் ஃபைன். நான் அடுத்த ஆன்ம நிலையை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இது மேல பந்த பாசம் ஆசை உணர்வும் கோவ உணர்வும் தோணுதுங்கும் போது அது அந்த பந்த உணர்வுக்குள்ள உட்பட்டு இருக்குது. இதே பந்த உணர்வுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா அந்த கடவுள் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு, நல்லது வந்தாலும் நல்லது நடந்துட்டு இருக்கா சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே விலகி இருக்கணும். அதுக்குள்ளேயும் போயிட்டு கலந்துக்க கூடாது வந்துட்டு. முருகன் இருக்கிறார், நீங்க சமர்ப்பிக்கிறீங்க வந்துட்டு. இவரு நல்ல விதமான விஷயங்களை பண்ணும் பொழுதும் எந்த ஒரு ஆட்டமும் காணாம இருக்கணும். தீய செயல்கள் நடக்கும் போதும் முருகன் அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாரு, நான் அங்கேதான் நின்றுட்டு இருக்கேன். அது எதிர்கொள்ளும் போது அப்படியே நிலை குலைய கூடாது. மனசு லெவல்ல வந்துட்டு ஐயோ இதை நீ ஆட்டுதே இப்படி பண்ணுது அப்படின்னு நிலை குலைய கூடாது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்ம ஞானத்தை சோதிக்கக்கூடிய முயற்சிக்காக உங்களை போட்டு உழுக்கும் வந்துட்டு, ஆட்டும் வந்துட்டு. அந்த விஷயத்துல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா
இந்த பந்த உணர்வு இல்லாத பொழுது, இந்த செயலை நான் தான் செய்கிறேன், இந்த செயலுடைய விளைவு என்னை நோக்கி தான் வருது வந்துட்டுங்கிற அந்த உணர்வு இல்லாத பொழுது, இதை விளக்குறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும். இந்த உணர்வு இல்லாத பொழுது இது உங்களை ஆட்டாது. முருகன் பக்கத்துல தான் இருப்பாரு. என்ன முருகா சோதிக்கிறியா, சரி மனசுனாலும் சொல்லிக்கோங்க வந்துட்டு. ஒரு சோதனை போக்கு அதெல்லாம் போயிட்டு வந்தாலும் கூட உணர்வு நிலைகள்ல இது எதுவுமே எனக்கு நடக்கல, இது என்னுடைய ஆன்மாக்கு தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டுன்னு அந்த விஷயத்தை அந்த செயலுக்குள்ளுக்க இருந்து நீங்கள் அதை ரொம்ப இது பண்ணி விசிரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பார்க்காம அதுக்கும் எனக்கு தொடர்பு இல்லை, இப்போ அந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷனை தேட போகிறேன் அப்படிங்கக்கூடிய சூழலுக்குள்ள மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு, இந்த செயல்னால எந்த விளைவுகளும் எனக்கு கிடையாது, நான் எனக்கு உங்களுக்குள்ளே ஒரு 2 ஆளை பிரிங்க, ஆன்மா தனியாக இந்த உடல் தனியாக, இந்த உடலுக்காக இந்த ஆன்மா செஞ்சு கொடுக்கக்கூடியதா உணருங்க. அதை சமர்ப்பண உணர்வோடு கடவுள்கிட்ட பக்தி யோகத்தின் மூலியமாக சமர்ப்பிச்சுட்டு கர்ம யோகத்தின் மூலியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அதுதான் உன்னதமான செயல். இப்போ டாபிக்கு வந்துடலாம். கோல்னு சொன்னது வந்துட்டு, அப்போ ஒரு செயலை செய்யும் போது பகவத்கீதையிலையும் புத்தர் உணரக்கூடிய தன்மைகளையும் என்ன தென்படுது அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய செயல் எந்த அளவுக்கு வேல்யூங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த உலகத்துக்குள்ள பண்றீங்களா, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு நான் மேல் எழுவதற்கான செயல்களை செய்கிறேன்னா முதல் விஷயம். 2வது, நான் செய்யக்கூடிய செயல்கள்ல இந்த கர்ம பந்தத்தையும் இந்த கர்மாவையும் முடிக்கிறதுக்காக சில விதமான நற்செயல்களை நான் இந்த உலகத்தில் புரிகின்றேன். செய்து இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச தீய விஷயத்துக்காக என்னை போட்டு உழுக்குனாலும் ஆட்டினாலும் நான் வந்துட்டு என்னுடைய ஆன்மால என்னை நான் நிலைநிறுத்திக்கிட்டு எந்த ஒரு உழுக்கல் வந்தாலும் நான் பெரிய பொருட்படுத்தாம கடவுள்கிட்ட ஐக்கியமாகி அமைதியாக அந்த விஷயத்தை கடந்து போயிடுவேன். 3வது, இந்த கர்ம விஷயத்தை இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறதோட சேர்ந்து பக்தி யோகத்துல நான் கடவுள்கிட்டே சமர்ப்பண உணர்வோடு இருக்கிறேன் இல்லையா, அப்போ அந்த சமர்ப்பண உணர்வு மேலும் 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 நீங்க லைத்து பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய உணர்வு நிலைக்குள்ளுக்க நீங்க ஆக்கிரமிக்கப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் ஆக்கிரமிக்கப்பட்டு போகும்பொழுதுதான் நீங்க பிரபஞ்சத்தோடயே நீங்க கனெக்ட் ஆகுறீங்க. கனெக்ட் ஆன பிறகு இது பெரிய வீடியோவாகவே போடலாம். கனெக்ட் ஆன பிறகுதான் உங்களுக்கு பலவிதமான தொடர்புகள், சித்தருடைய சமிக்கைகள், கடவுளினுடைய நிலைப்பாடு. சில பேருக்கு இதெல்லாம் இப்பவே அடைஞ்சிட்ட மாதிரி உணர்வு இருக்கும். ஆனா நீங்க இன்னமும் பிரச்சனைக்கு கண்டு நீங்க அஞ்சுறீங்க, ஆடுறீங்க, ஆட்டம் காண்றீங்க அப்படின்னா இன்னும் இதுல பாதி அதுல பாதியா நின்றுட்டுறீங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ட்டுன்னு முழு விதமாக மனசு ரிலீஃப் ஆகி அங்க போய் நின்றுட்டு எப்போ அந்த உணர்வு நிலை முழுசா வந்துடுச்சோ, எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் மனசு ஆட்டாம நிசப்தமான போக்குல இருக்குதோ, இந்த மனசுங்கிற நிலையை வந்துட்டு ரமணர் சொன்னது போல வெளில போயிடுச்சோ, அந்த ஒரு ஸ்டேட் இருக்கும்போது சமர்ப்பண உணர்வு கடவுள்கிட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா புத்தரை போன்ற ஞான உணர்வை நோக்கி இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியப்பட்டு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்லிப்பேஜ் ஆகி இந்த உலகங்கிற எண்ணத்தை விட்டு பிரபஞ்சம்ங்கக்கூடிய ஸ்டேட்ல போயிட்டு அந்த டைமிங்ல தான் பார்த்தீங்கன்னா எந்த செயலை நான் உண்மையிலே செய்யறதுக்காக இங்கே பிறந்திருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் அப்பதான் துவங்க ஆரம்பிக்கும். நன்றி.